மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில எழும்பி காலை சாப்பாடு, மதியான சாப்பாடெல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். நான் பொதுவா இந்த தோசையெல்லாம் ரொம்ப நேரம் நின்னு சுட்டுட்டே நிக்க மாட்டேன். அதான் எப்பவும் இட்லிய ஊத்தி வைப்பேன். இவரு வேற டென்ஷன் ஆயிட்டாரு. இட்லிய மட்டும் இந்த இன்னைக்கு வை, உன் மூஞ்சிலே தூக்கி இட்லிய அப்பிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இருந்து தோசையை சுட்டுட்டு இருந்தேன் மக்களே. கஷ்டமா தான் இருந்துச்சு, என்ன செய்ய. அதுக்கப்புறமா சந்தையிலேருந்து வாவல் மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை வந்து சூப்பராக குழம்பு வச்சிருக்கேன். ஆனால் தக்காளி வீட்டில் இல்லை, என்னால் தக்காளி போட முடியலை. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக மாமா தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து தக்காளி ரசம் சூப்பராக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பொன்னி அரிசியில் சூப்பராக சோறு பொங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து 2 வகையான காய்கறி பொரியல். நான் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வருவேன் மக்களே, ஆனால் வந்து அது வாட துறையும் கிடக்கும். அதனால மனம் கேட்காம 2 பொரியலையும் சேர்த்து வச்சாச்சு. பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் வாங்குறதுல அதை இனி ஒன்று ஒன்றா அடுத்து தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா பூ மீன் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 5-6 துண்டு பொரிக்கைக்கு வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி பொரிச்சாச்சு. அப்புறமா ஆளுக்கு ஒரு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் மக்களே. இந்த சாப்பாடில் உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.